ஆக கணவன் மனைவி என்ற உறவு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை பந்தம். இதில் ஆண் பாவம் பாவம் என்று சொல்கிறார். இவர் கர்ப்பிணி பெண்களுக்கு அரசாங்கம் உதவி செய்கிறதாம். ஆனால் பிள்ளையை கொடுத்தவர்களுக்கு கொடுக்கவில்லையாம். சுமக்க வைத்த நீ, சுமப்பவர்கள் அவர்கள், சுமப்பவர்களுக்குத்தான் உதவுவார்கள், சுமக்க வைத்த உனக்கு கொடுப்பார்களா? டாஸ்மார்க் கடையிலே எத்தனை பெண்கள் நிற்கிறார்கள்? நிற்பது ஆண்கள். இல்லை என்று மறுக்க முடியுமா? தம் அடிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், கட்டிய மனைவியை போட்டு அடிக்கிறார்கள், வேறொரு பெண்ணை கை பிடிக்கிறார்கள். இப்படி ஆட்டம் போடுவது யார்? இப்படி பாவம் செய்வது யார்? ஒரு கணவன் என்பவன் மனைவியை திருப்திப்படுத்துவது எப்படி? நீ கொடுக்கும் பட்டாலா? பட்டு கொடுத்தால் போதாது, துட்டு கொடுத்தால் போதாது, நகை நட்டு கொடுத்தால் போதாது. மனைவி என்பதில் எவன் விட்டு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மட்டும்தான் இனிக்கிறது. சில பேர் நகையே போட மாட்டான், பொண்டாட்டிய புன்னைகளோடு வச்சிருப்பான். சில பேர் சேலையை எடுத்து கொடுக்க மாட்டான். அவனுக்கு சேலை தேவையில்லை, தான் கணவன் கையால சாதாரணமா ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா போறோம், அவரோட மனசு மகிழ்ந்துரும். ஆக சந்தோஷம் என்பது பணத்தில் இல்லை, கொடுக்கின்ற மனத்தில் இருக்கிறது. காதலுக்கு மரியாதை மரியாதைன்றாங்க. காதலுக்கு எங்க மரியாதை வரும்? கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்ல அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்துல இவங்க பணத்தை பார்த்து கல்யாணம் வச்சாங்க, பண்ணாங்க, எங்க 2 பேரும் பேச விடலன்னு பிரிஞ்சா பரவாயில்ல. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு உன் இதயத்தை எனக்கு கொடுத்தேன், என் இதயத்தை உனக்கு கொடுத்தேன், என் உயிரே நீதான், உன் உயிரே நான் தான் கவிதை எழுதிவிட்டு இன்னைக்கு கோர்ட்ல போய் 2 பேரும் விவாகரத்துக்கு நிற்கிறார்களே, எங்கே போனது காதலுக்கு மரியாதை? காசே தான் கடவுளாடாவான். ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறார். காசுக்கும் காசு இல்லாம பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவனே சொன்னான். ஒத்துக்கொள்கிறேன். பொருள் வேண்டும். பொருள் இல்லாம எல்லாமே இல்லை. பொருளுக்காகத்தான் மனிதன் ஓடுகிறான். பிரசவத்துக்கு வழியில் துடிக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லதான், காசு இருந்தாதான். ஆனா அழக ஒரு பெண்மணி சொன்னார், ஒரு ஆட்டோக்காரன் தான் தெய்வம் என்று சொன்னார். ஏன்? பிரசவத்துக்கு இலவசம் என்று எழுதினாலே அந்த மனித நேயம் எங்கிருந்து வந்தது? உலகத்தை ஆண்ட மன்னாதி மன்னனாக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும், அரண்மனையில் வாழ்ந்த மன்னனாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், கோடியை அள்ளி வைக்கிறேன், மண்ணுக்குள்ளே பிணமாக போனவன் எழுந்து வர முடியுமா? காசு கடவுள் என்றால் அவனை பிழைக்க வைக்க வேண்டும், பிழைக்க வைக்குமா? காசே தான் கடவுளடா, ஒத்துக்கொள்ள முடியாது. மண் வாசனை. இந்த மண் வாசனை என்பது ஒரு மரம் எங்கேருந்து விதை போட்ட இடத்துல தான் வேர் விடும். அந்த இடத்த விட்டு அந்த வேர் போவாது. மரம் அப்படியே வளரும், செடியாக வளரும், மரமாக வளரும், கிளையெல்லாம் விடும், கனியெல்லாம் இலையெல்லாம் பூக்கும், பூக்கள் பூக்கும், கனி வரும், கிளையெல்லாம் எங்கே வேணாலும் போகும். ஆனால் வேறு மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். மண் வாசனை வேண்டும். உலகத்தில் என்னதான் சாதிச்சிருந்தாலும், இவன் அமெரிக்காவே போயிருந்தாலும் தான் பிள்ளைக்கு காது குத்தணும்னா சொந்த ஊருக்கு குலதெய்வம் கோயிலை தேடி தான் வரணும். அவன் நியூயார்க்கே போயிருந்தாலும் வேலூருக்கு வரக்குள்ள இருக்கக்கூடிய சுகம் எங்கேயும் கிடைக்காது. அதற்காக வெளிநாடே போகக்கூடாது. மண் வாசனை, மண் வாசனை. இங்க இருந்தா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் யாரும் பார்க்க முடியாது. கம்மங்காட்டில் இருக்கக்கூடிய நாம கம்ப்யூட்டர் இயக்கிற அளவுக்கு முன்னேறணும். அந்த முன்னேற்றத்தை வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் போராடணும், மாற்றங்கள் வேணும். ஆக எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த தலைப்பை தான் எதிர்நீச்சல் சொன்னா வாழ்க்கையில் சின்ன குழந்தையா இருக்கும்போது நடைபயிற்சி பயிர்கிறோம், தவழ்கிறோம். தவழ்கின்ற குழந்தை நடக்கும் போது கீழே விழுது. விழுந்தாதாயா நடக்க கத்துக்க முடியும். விழாமலே யாரையா நடக்க கத்துக்கிட்டா? குழந்தையில விழுந்தா நடக்க கத்துக்கிறாங்களாம். வாலிபனார பிறகு சில விஷயத்துல விடுவான், அவன் வாட அப்பத்தாயா கத்துப்பான். விழுந்தா மட்டும்தான் வாட கத்துக்க முடியும். விழுவது குற்றம் அல்ல, விழுந்தாலும் கூட எடத் தெரிந்தவன் மட்டும்தான் சாதிக்கிறான். அதனால இந்த நிழல்களில் எதிர் நீச்சல் கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல். ஏன்னா ஆண் பாவன்றிய ஒரு பெண்ணோடு மனமிட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் மனைவியிடத்தில் கணவன் போட வேண்டும் எதிர்நீச்சல். மகளிர் மட்டும் என்று சொன்னால் கணவனோடு, மக்களோடு, பெற்றெடுத்த குழந்தைகளோடு வாழ்க்கை நடத்தி ஒரு மகளிராக நீ உயர வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு பெண் போட வேண்டும் எதிர்நீச்சல். காதலுக்கு மரியாதை என்று சொன்னால் இதயத்தோடு இதயம் இணைந்து இந்த உலகத்தில் வாழ, உண்மையை கற்றுக்கொள்ள, தத்துவத்தை கற்றுக்கொள்ள காதலுக்காக போட வேண்டும் எதிர்நீச்சல். காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா என்றால் அந்த காசை இந்த உலகத்தில் ஈட்ட, காசை மீறி ஈசன் என்பவன் என்ன என்பது உலக தத்துவத்தை தெரிந்து கொள்ள அந்த காசை வைத்துக் கொண்டு உலகத்தில் போட வேண்டும் எதிர்நீச்சல்.
மண் வாசனை மண் வாசனை என்று சொன்னால் பிறந்த மண்ணை விட்டு எந்த மண்ணுக்கு போனாலும் மண்ணின் கலாச்சாரத்தை பண்பை மறக்காமல் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் போட வேண்டும் எதிர்நீச்சல். இப்படி 5 தலைப்பு இல்ல, எந்த தலைப்பை கொடுத்தாலும் உலகில் வாழ நாம் தேடும் ஒரே தத்துவம் எதிர்நீச்சல். ஆக இந்த நிழல்களில் எதிர்நீச்சல் மட்டுமே நிஜம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போ இருக்கிற மீடியா காம்படிஷனில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், அதாவது நல்ல ப்ரோக்ராம்ஸும் சரி, ஷோஸும் சரி இல்லாட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பீரியடில் ஐ திங்க் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரீச் இருக்கும் பப்ளிக் மத்தியில். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் அரட்டை அரங்கம். என்றைக்குமே சரி இது அதே சுவாரஸ்யத்தோட அதே ஹை வோல்டேஜோடு இருக்குது. டிஆர் சாரோட ஹோஸ்டிங்கில் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ். டிஆர்பிலையும் ரொம்ப ஹை ரேட்டிங்ஸில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த மக்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அரட்டை அரங்கம் சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. 4 வயசுக்கான ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் முன்னாடி காணாமல் போன ஒரு பொண்ணு தற்செயலாக அரட்டை அரங்கத்தில் வந்து ஒரு உதவிக்காக வந்திருந்தா. திருப்பியும் வந்து அந்த அரட்டை அரங்கத்தில் பங்கெடுத்துக்கிட்ட போது இந்த எபிசோட பாருங்கள், எங்கேயோ யாரோ பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா பேரை சொல்லியிருக்கு. ஆடியன்ஸ் அந்த டைமில் வந்து அந்த ப்ரோக்ராம் அப்சர்வ் பண்ணதுனால தான் இந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க தாய் தந்தையை சேர்த்து வச்சுருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சன் டிவி அண்ட் அரட்டை அரங்கம். இப்படி நல்ல விஷயம் நடக்குது. வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல காரியங்களும் செஞ்சிட்ருக்காங்க. பெஸ்ட் விஷஸ். செஞ்சுரி போட்டிருக்கீங்க, தொடர்ந்து இதே மாதிரி பல செஞ்சுரி போட்டுட்ருங்க. பெஸ்ட் விஷஸ் டு அரட்டை அரங்கம். இவர் பெயர் சுப்பிரமணி, ரிக்ஷா இழுக்கும் தொழிலாளி, வசிப்பது மதுரையில். இவருக்கு 4 குழந்தைகள். கடைசி குழந்தைகள் இருவரும் இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. 10 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன அந்த குழந்தை ஒளிபரப்பான அரட்டை அரங்கத்தில் 4 வயசு இருக்கு எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன். அப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப வரையில் குறுக்கு பாதையில் போயிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் வந்து என்னை அம்மாட்ட கூட்டி போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டி போயிட்டாங்க, அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த இவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்கள் இவரது அப்பாவிடம் பதறி ஓடி வந்து, உங்கள் குழந்தை கிடைத்துவிட்டது, அப்பா பெயர், அம்மா பெயர், உடன் பிறந்தவர்கள் பெயர் என சரியாகச் சொல்வதாக கூற அவர் பதட்டத்துடன் எங்களை தொடர்பு கொண்டார். எங்களது குழு அவர்களுடன் தொடர்பு கொண்டு காவல்துறை உதவியுடன் அவர்களது ஆவணங்களை சரிபார்த்தது. பின் அவர்களது குடும்பத்தை இணைத்து வைத்தது. சென்ற ஆண்டு இந்த மாணவியை சேர்த்தோம். 10 ஆண்டுகளாக தந்தையை விட்டு பிரிஞ்சிருந்தா எப்படி இருக்க போகிறாள்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப அன்பாக எல்லா மாணவியரோட நம்ம பழகி நல்லா படிக்க ஆர்வம் படிக்கிறான். நாங்களும் அப்பப்போ அந்த மாணவியை கூப்பிட்டு ஆர்வமாக ஊக்கப்படுத்திட்டு வர்றோம். ஓட்டப்பந்தயத்துல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கால் வலிக்க ஓடுனாலும் பரிசு எதுல வாங்குறோம்? கையில தான் வாங்குறோம். நான் எவ்வளவுதான் நல்ல தூக்கம் தூங்கினாலும் என் கனவுல திரிஷா வந்தா தான் என்னோட அதிர்ஷ்டம். அட பாய், உன் கனவுல திரிஷா அவருக்கு தெரிஞ்சிருந்தா உன் பக்கத்துலயாவது வந்து நான் படுத்திருப்பேன். நான் எட்டி உதச்சிருப்பேன்ல. சரியான முறையில வருமான வரி, விற்பனை வரி, சொத்து வரி இதெல்லாத்தையும் வசூலிக்கிறதுக்கு கடுமையான சட்டமா போடணும் சார். வருமான வரி, சொத்து வரி செலுத்தாத அரசியல்வாதிகள், அதிகாரிகளை 5 வருஷம் பிளாக் லிஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வருமான வரி, சொத்து வரி செலுத்தாத நடிகைகளுடைய படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசாங்கம் ஸ்டே ஆர்டர் வாங்கிடணும். சபாஷ். சட்டம்னா எல்லாருக்கும் தானே பொருந்தும். நடிகர்கள் மட்டும் நான் வானத்திலிருந்து குதிச்சாங்களா? சட்டம் அவங்களுக்கும் உண்டு. நடிகனும் மனிதன் தான்.
நடிகர் என்று சொன்னால் எல்லாருமே கெட்டவன் இல்ல. வருமானத்தை, வருமான வரியை முறைப்படியாக செலுத்தக்கூடிய நடிகர்களும் இருக்கிறார்கள், செலுத்தாத நடிகர்களும் இருக்கிறார்கள். அவர் செலுத்தாதவரை பற்றி பேசுகிறார். சார் நான் எவ்வளோ அழகா இருக்கேன் சார். நான் கேட்கிறேன், நீ என்ன நினைச்ச? நான் கருந்தாடிமா, என்ன பார்த்து கேட்க கூடாதுமா. எனக்கு அப்பயே ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டு என்ன தெரியுமாங்க சார் சொன்னா, உன்னை பார்த்தா நிலா கூட சுடுதுன்னு சொல்றான் சார். நிலா கூட சுடுதாமா? சரியான அமாவாசைக்கு பிறந்த பையனா இருப்போம் போல இது சார். நான் அதை வாங்கி கோவமா கிழிச்சு போட்டு காரை துப்பிட்டு வந்துட்டேன் சார். என்கிட்ட லெட்டர் கொடுத்தப்ப ஒரு வாட்டி தான் சார் ஸ்ரீதேவின்னு சொன்னான். சரி, அதை வாங்கி கிழிச்சு போட்ட பார்த்து 3 வாட்டி மூதேவி மூதேவின்னு சொல்லிட்டான் சார். சரி, ரொம்ப ஃபீல் பண்றானோன்னு திரும்பி பார்த்தேன் சார். நீ ஏன் திரும்பி பார்த்த? நீ திரும்பி பார்க்கறியா இல்ல விரும்பி பார்க்கறியான்னு அவன் தப்பா கணக்கு போடுவானே. வகுப்பு வாத்தியாருக்கு எழுதுன லீவ் லெட்டரோட வந்திருக்கேன். ஏன்னா அவர் இங்கே வந்துட்டாரு.